அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 தொட்டிருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் நேர்லயே போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக போயிருக்காரு. இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த கள்ளசாராய விவகாரம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தாலுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போது தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதில் தலையிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கள்ளசாராய காசரி இடங்களையுமே அழிக்கிறதும், அதற்கு பிறகு மீண்டும் அவங்க தூங்குறதும், அதுல இருந்து ஒரு கட்டிங் அரசாங்கத்திற்கு போறதும் இது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும்போது தான் அதில் அரசாங்கம் தலையிடுறதும், அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டிங் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் இறந்து போனதற்கு காரணமே அரசாங்கம் தான் அப்படின்னும், ஏன்னா இந்த மாதிரி அவங்க காசுறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காம காவல் அதிகாரிகள் விடுறதுனால தான் அவங்க மீண்டும் மீண்டும் காசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது முன்னாடியே தடுத்துட்டு இருந்தா என்னோட குடும்பம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மழை நியூஸ் சேனல்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியை நேரில் பார்வையிடுறதுக்காக சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளுக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டும் அப்படின்றத கேட்டு பண்றதுக்கு உண்டான மனநிலை தான் போயிருக்காங்க. மேலும் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா இறந்து போன குடும்பங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் போயிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அவருடைய சாட்டை வலைவலிலேயே லைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. என்னதான் பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்குவாங்க அப்படின்றத எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கள்ளசாராய விவகாரத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சகட்ட நடிகர்கள் இருந்து உயர்ந்த அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவருமே இவங்களை போயிட்டு நேரில் தற்போது பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய விஜயும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களையும் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது குறித்து ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன ராணுவத்தில் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்களா, நாட்டுக்காக சண்டை போட்டு பாதிப்புக்குள்ளாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா, எதனால இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அனைவரும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் இரங்கல் தெரிவிக்கிறதை விட அரசாங்கம் இவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கறதும், அதற்கு பிறகு நடிகர் விஜய் இவங்களை போய் நேரில் சந்திச்சதும் ஒரு பெரிய விமர்சனமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க விமர்சிக்கிறீங்களா அல்லது இறந்து போன குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறீங்களா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.